டிஎன்பிஎஸ்சி பாலிடெக் டெஸ்ட் சீரீஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இது 5வது தேர்வு. இந்த தேர்வில் 10 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 10 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, இந்தியாவில் டேஷ் கட்சி முறை நடைமுறையில் உள்ளது? இந்தியாவில் டேஷ் கட்சி முறை நடைமுறையில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பல கட்சி முறை. ஆன்சர் பல கட்சி முறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், எதிர்கட்சி தலைவர் டேஷ் அந்தஸ்தை கொண்டிருப்பார்? எதிர்கட்சி தலைவர் டேஷ் அந்தஸ்தை கொண்டிருப்பார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கேபினட் அமைச்சர். ஆன்சர் கேபினட் அமைச்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த நாடு பல கட்சி முறையை பின்பற்றுகின்றது? கீழ்கண்டவற்றுள் எந்த நாடு பல கட்சி முறையை பின்பற்றுகின்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரான்ஸ். ஆன்சர் பிரான்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கட்சியில் உள்ள நாடுகளில் தவறானது எது? ஒரு கட்சி உள்ள நாடுகளில் தவறானது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா. ஆன்சர் அமெரிக்கா. அமெரிக்கா நாட்டில் உள்ள கட்சி முறை இரு கட்சி முறை. கியூபா, சீனா, வடகொரியா இந்த 3 நாடுகளிலும் உள்ள கட்சி முறை ஒரு கட்சி முறை. ஆப்ஷன் பி, சி, டி ஒரு கட்சி முறை, அமெரிக்கா இரு கட்சி முறை. அதனால் ஒரு கட்சி உள்ள நாடுகளில் தவறான நாடு அமெரிக்கா. நெக்ஸ்ட், ஒரு அரசியல் கட்சி எத்தனை கூறுகளை கொண்டிருக்கும்? ஒரு அரசியல் கட்சி எத்தனை கூறுகளை கொண்டிருக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 3 கூறுகள். ஆன்சர் 3 கூறுகள். நெக்ஸ்ட், எந்த ஆண்டின் தேசிய சின்னங்கள் ஆணையின்படி ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் ஒதுக்கப்படாத சின்னங்கள் என 2 வகைப்படும்? எந்த ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் ஒதுக்கப்படாத சின்னங்கள் என 2 வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1968ஆம் ஆண்டு. ஆன்சர் 1968ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட், இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு டேஷ் அமைப்பு? இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு டேஷ் அமைப்பு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சுதந்திரமான சட்டப்பூர்வ அமைப்பு. சுதந்திரமான சட்டப்பூர்வ அமைப்பு. நெக்ஸ்ட், ஒரு கட்சியாக அங்கீகரிக்கப்படுவது. ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படுவதற்கான காரணம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, 5 ஆண்டுகள் செயல்பாடு மற்றும் 6% ஓட்டு. ஒரு கட்சியாக அந்தஸ்தினை பெறுவதற்கு அந்த கட்சி 5 ஆண்டுகள் செயல்பாட்டுடன் இருத்தல் வேண்டும். குறைந்தது 6% ஓட்டுகளை பெற்றிருத்தல் வேண்டும். நெக்ஸ்ட், இந்திய தேர்தல் ஆணைய தலைமையிடம் அமைந்துள்ள இடம். இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, டெல்லி. ஆன்சர் டெல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகில் அதிகளவு கட்சிகளை கொண்ட நாடு எது? உலகில் அதிகளவு கட்சிகளை கொண்ட நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியா. ஆன்சர் இந்தியா. அவ்வளோதான், நம்ம 10 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 10 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.